ஷெல்ல கனெக்ஷன் எரர். ஓ ஓகே ஓகேடா. ஸோ ஷெல்லில் வந்து உங்களுக்கு எரர்ஸ் இருக்குது ரைட்டா. ஸோ பட் நோட் ஜேஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மாங்கோ டிபியில் நம்ம வந்து ஆக்சுவலாக அதை ஒன் பை ஒன்னாக ஒர்க் பண்ணணும். ஓகே, நான் அதை உங்களுக்கு மேபி ஒரு நாள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி சொல்கிறேன் ஓகேவா. ஸோ மாங்கோ டிபியில் சில கமெண்ட் லைன்ஸ்லாம் பார்த்தீங்களா? ஃபைண்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ். ஓகே டன், சூப்பர். அப்போ நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க ஓகேவா. ஸோ இப்போ அது எல்லாமே நீங்கள் ஒரு ரீகாலாக உங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க கமெண்ட்ஸை ரைட்டா. ஸோ இந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு நியர் ஒரு ப்ராஜெக்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம், அப்போ உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் தென் மாங்கோடிபி இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு பேக் அண்ட் நோட் ஜேஸ் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பார்ப்போம். அந்த ப்ராஜெக்டில் நான் மாங்கோடிபியை இன்ஸ்டாலேஷனோட மாங்கோடிபி கனெக்ஷனை வச்சு டோட்டலாக சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ அதுலேருந்து போய் அப்படியே ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் செஷன் goes on another database which is MySQL ஓகேவா. MySQLனா என்ன அப்படிங்கிறது. ஸோ யாருக்காவது அண்ட் ஒன் மோர் திங், மாங்கோடிபி நான் இப்போ இன்ஸ்டாலேஷன் எல்லாம் சேர்த்து ப்ராஜெக்ட்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னது, இதில் யாருக்கும் இல்லை எனக்கு வேணாம் தனி செஷனாக எனக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாலேஷன் பண்ணால் தான் நான் எஸ்கியூல கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் இருந்தீங்க அப்படின்னா மேபி ஆஃப்டர் த கிளாஸ் ஆர்எல்ஸ் எனி அதர் சுச்சுவேஷன் கழிச்சு அவங்களுக்கு உங்கள் ஹெட்டுக்கு ரீச் அவுட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து மாற்றிக்கலாம் ஓகேவா. யுவர் சாய்ஸ், நீங்கள் எதுனாலும் மேக் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அதுக்கு யோசிச்சுக்கோங்க. பட் இன்றைக்கி எஸ்கியூஎல்னால் என்ன, அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். பட் இன்றைக்குள்ள செஷன் இதுதான். நீங்கள் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறதை நீங்கள் நாளைக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரைட்டா. ஓகே. அண்ட் தென் எஸ்கியூஎல் இன்ட்ரொடக்ஷன் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எஸ்கியூஎலை பற்றி இதுக்கு முன்னாடி எங்கேயாவது தெரிஞ்சிருக்கீங்களா? ஸோ விச் இஸ் நியர்லி 4 மெம்பர்ஸ் இருக்கீங்க, கிருஷ்ணா, சிக்கமல், ஃபாத்திமா, பஸ்லாம். ஸோ ஏதாவது தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, சிக்கியமல், ஃபாத்திமா, தர்ஷனா. ஓகே, 4 பேருக்குமே தெரிஞ்சிருக்கு எஸ்கியூஎல் தான் ஓகேவா. ஓகே. ஸோ மாங்கோ டிபினா என்ன, அது அப்போது மாங்கோ டிபிக்கும் எஸ்கியூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் யாருக்கும் இருக்கா? ஜஸ்ட் ஒரு சின்ன வேர்டு தான், அது யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட் ஆர் வாய்ஸ் சொல்லுங்கள். ஓகே, ஃபசிலா ஸ்ட்ரெச் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர்னா யாரோட எது ஸ்ட்ரக்சர் சொல்கிறது? ஓகே, எசக்கியமால் DB is no SQL, Fazila is a table, which is structured table. Fatima document MongoDB. ஓகே ஓகே டன், சூப்பர். சரி, நான் மாங்கோடிபியும் சொல்கிறேன் ஆக்சுவலியும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நியர்லி கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்டாக சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் ஓகேவா. அதாவது எஸ்கியூலுங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்டு கொரி ஓகேவா. ஸோ ஸ்ட்ரக்சரல் கொரி லாங்குவேஜ், அதுக்கு தான் எஸ்கியூலோட ஃபுல் ஃபார்மே ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் ஓகே. கொரிங்கிறது என்ன, ஒரு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் லைன் தான் கொரிங்கிறது சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயத்த கரெக்டாக ஸ்ட்ரக்சர்டாக ஒரு கமெண்ட் மூலயமா சொல்லி ஒர்க் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் எஸ்கியூஎல் ரைட்டா. ஒரு நிமிஷம் guys. சாரி. ஓகே, ஸ்ட்ரக்சராக இருந்து ஒரு கொரி கமெண்ட் லைன் மாதிரி எழுதி அந்த ஃபுல் லாங்குவேஜ், அந்த எழுதின லாங்குவேஜை சொல்கிறது தான் ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் விச் இஸ் எஸ்கியூஎல் ஓகேவா. ஸோ நியர்லி சொல்லணும்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர் மாதிரி, மாங்கோடிபி வந்து அசால்ட்டான ஒரு ஆஃபீஸர் மாதிரி ஓகேவா. ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், எல்லா வேலையும் கரெக்டாக இருக்கணும், எனக்கு இப்படி தான் வரணும், எனக்கு இந்த பாதையில் தான் போகணும், இந்த பாதையில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு டாஸ்காக வேணும் அப்படின்னு அவர் ஒரு கோலை அவருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கியே கம்பல்சரியாக ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஃபோக்கஸோட போகிறது தான் எஸ்கியூஎல் விச் இஸ் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் ஓகேவா. மாங்கோடிபிங்கிறது யார் அப்படின்னா, அவர் சும்மா அசால்ட்டாக ரைட் வந்தால் வாங்க வராட்டி போங்க, ஆனால் நான் என் வேலையை செஞ்சுட்டே இருப்பேன் அந்த மாதிரி ஓகேவா. விச் இஸ் நியர்லி ஜேசானை வச்சு சொல்கிறது ஓகேவா. ஸோ அதில் அசால்ட்டான ஆஃபீஸர்னு நான் மாங்கோடிபியை சொல்கிறேன். அப்போ MySQLக்கு யாரெல்லாம் ஸ்ட்ரக்சர்டாக இருக்காங்க, அவங்களோட கோட் லாங்குவேஜஸ் எப்படிலாம் வரப்போகுதுன்னா, ஒரு டேபிளில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு வரும். இது உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், எஸ்கியூஎல்னாலே டேபிள்ஸ் அண்ட் ரோஸ், நியர்லி 12th படிச்சிருப்பீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால். ஸோ ஸ்ட்ரக்சர் விச் இஸ் நியர்லி ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம், அந்த கம்பெனியில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட நேமு, அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களோட ஜெண்டர் என்ன, அவங்களோட மெயில் ஐடி என்ன, அவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, எப்போ கம்பெனிக்குள்ளே வந்தாங்க,
ஒருவேளை அவங்க மேலே எதுவும் பிளாக் மார்க் இருக்கா, இப்படின்னு ஒரு பர்சனையே நான் இவ்வளோ வெரைட்டியாக சொல்ல முடியும். ஓகேவா? ஒருத்தன் பேர் பிரகாஷ் அப்படின்னா பிரகாஷ்க்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பின்னாடி பின்னாடி ஒன்று ஒன்றா தேடி அவனோட ஹிஸ்ட்ரியை பார்க்குறத ஒரு நீட்டாக ஒரு டேபிள்டாக அழகாக பார்க்குறதுக்கு தான் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது விச் இஸ் ஒன் டைப் ஆஃப் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்னால் என்ன? ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்போ ஸ்டோர் பண்ணுறத தெளிவாக ஸ்டோர் பண்ணால் எஸ்கியூலுக்கு ப்ரிஃபர் பண்ணாங்க. எப்படியாவது ஒரு வழியில் ஸ்டோர் ஆனால் போதும், எனக்கு என் கண்ணுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறத ஒரு அசால்ட்டாக பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் தான் மாங்கோ டிபியை எடுத்துப்போம். ஸோ இதுதான் ரெண்டு டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போது நான் சொன்ன மாதிரி எஸ்கியூலுக்கு டேபிள் இப்படின்னா இவங்களுக்கு யார் வருவாங்கன்னா கலெக்ஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்னு வருவாங்க மாங்கோடிங்கில். ஓகேவா? ஸோ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரியுதான்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம லேப்டாப்பில் பொதுவாக மூவிஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுவோம். சரியா? நம்ம சின்ன பிள்ளையில ஓரளவுக்கு நியர்லி ஒரு 10th 11th 12th படிக்கும்போது லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் இருந்தால் நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். இப்போ மூவிஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா எல்லா 10 படம் இருக்குன்னா 10யும் காப்பி பண்ணி மூவிஸ்ன்னு ஒரு ஃபோல்டரை போட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த படத்தை தூக்கி போடும். கரெக்டாக? இல்லை சாங்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா சாங்ஸ்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே எல்லா MP3 ஃபார்மேட் சாங்ஸையும் தூக்கி போடுவோம். இது நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே பண்ணிட்டு வருவோம். இப்போவும் மேபி சில பேர் அப்படி தான் வச்சுருப்பாங்க. கரெக்டாக? அப்போது இதில் என்ன ஒரு விஷயம் நோட் பண்ணணும்னா லிஸ்ட் ஆஃப் ஒரு மெட்டீரியல், அதாவது 10 மூவிஸ் இருக்குது அப்படின்னா 10யும் சேர்த்து ஒரு ஃபோல்டரில் போடுறேன். அப்போது அந்த ஒரு ஃபோல்டருங்கிறது சொல்கிறது தான் கலெக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ விச் இஸ் கலெக்ஷன்ஸ்ன்னு டிபிக்கு சொல்கிறாங்க. அதாவது டிபிங்கிறது உன் லேப்டாப்புக்குள்ளே ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன், ஃபோல்டருக்குள்ளே ஒவ்வொரு படத்தையும் வைக்கிறேன். ஓகேவா? அப்போ லேப்டாப்புங்கிறது டிபி, அதுக்குள்ளே ஃபோல்டராக க்ரியேட் பண்ணுறது கலெக்ஷன், அந்த கலெக்ஷனுக்குள்ளே ஒவ்வொரு படமாக இருக்குல்ல அது டாக்குமெண்ட். ஓகேவா? அப்போ அந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கர்லி பிரேசஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ விச் இஸ் நியர்லி ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம்ல அதுக்கு ரிலேட்டடாகவே இருக்கும். அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு படம் எடுத்திருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் புஷ்பான்னு ஒரு படம் எடுத்திருக்கேன், அதுக்கு பேர் புஷ்பான்னு வச்சுருக்கேன். அப்போ நேம் கோலன் புஷ்பா. அதோட ஜேர்னர் என்ன? ஆக்ஷன் த்ரில்லர். ஜேர்னர் அப்படி தானே வரும். ஆமாம், ஜேர்னர் ஆக்ஷன் த்ரில்லர். அப்போ மேபி கேஸ்ட் அண்ட் க்ரூ யார்? புஷ்பாங்கிற பேர் விச் இஸ் அல்லு அர்ஜுனா சம்திங் அண்ட் ரஷ்மிகா, அந்த மாதிரி பேர்களாக வச்சு அது ஒரு லிஸ்ட்டாக அரேக்குள்ளேயும் நம்ம வைக்க முடியும். இப்போ கேஸ்ட் அண்ட் க்ரூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க. அப்போ நிறைய பேர் வரும்போது நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம்னா அரேக்குள்ளே எல்லாத்தையும் போடலாம். ஓகேவா? அப்போ ஒரு படத்தை நான் எடுக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக உள்ள நடக்கிற விஷயங்களை ஜேசானா எடுத்துப்பேன். அதே மாதிரி நம்ம கம்பெனி லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கம்பெனியே ஒரு கலெக்ஷன் சொல்லலாம். அந்த கலெக்ஷனுக்குள்ள எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, அப்போ ஒவ்வொரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ விச் இஸ் நியர்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாங்கோ டிபிக்கும் எஸ்கியூஎல். ஸோ எஸ்கியூஎல் டேபிளில் இருக்கும், மாங்கோ டிபி கலெக்ஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பிரிவுகளும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் அண்டர்ஸ்டாண்ட்னா ஒரு நியர்லி தம்ஸ் அப் கொடுங்க. ஒரு ஓகே ஃபாத்திமா, ஓகே தானே? புரிஞ்சுதா? எதுவும் டவுட்ஸா? ஓகே டன். சரி, உங்களுக்கு மேக்ஸிமம் எஸ்கியூஎல் பற்றி தெரிஞ்சனால இதில் அவ்வளோவா கொரிஸ் இதெல்லாம் இன்றைக்கி இருக்க போகிறது இல்லை. பிகாஸ் இன்ஸ்டாலேஷனை பற்றி தான் இங்கே இருக்க போகுது. எல்லாமே ஒரு ஸ்லைடாக வச்சுருக்கேன்னா அதில் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நான் காமிக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் உள்ள டைமில் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் எனக்கு மறந்துருச்சு அப்படின்னா அந்த பிபிடியை ரீகால் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் குரூப்பில். பிபிடியை ரீகால் பண்ணி என்னங்கிறத பாருங்கள். அப்படியும் இல்லைன்னா குரூப்பில் உடனே ரிப்போர்ட் பண்ணுறேன், நான் ஃப்ரீயாகி உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் நாளைக்குள்ளே. ஓகேவா? ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் எஸ்கியூஎலோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்ட்ரொடக்ஷன் டு MySQL which is very popular open source relational database management system which is RDMS. ஓகேவா? RDMSனா என்னன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? நான் டேட்டாபேஸுங்கிறது என்ன சொன்னேன்? ஒரு ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அப்போது ஒவ்வொரு விஷயமும் ரிலேட்டடாக இருக்கணும். அதனால தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அண்ட் விச் இஸ் ஓப்பன் சோர்ஸ். அது ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன, யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், லோக்கலாக வச்சுக்கலாம். அண்ட் விச் இஸ் SQL ஃப்ரீ. அண்ட் தென் இது ஃப்ரீ தான். அண்ட் ஐடியல் ஃபார் போத் ஸ்மால் அண்ட் லார்ஜ் அப்ளிகேஷன். சின்ன அப்ளிகேஷனாலும் பண்ணலாம், பெரிய அப்ளிகேஷனாலும் பண்ணலாம். அண்ட் இதுதான் முக்கியமான பாயிண்ட், விச் இஸ் வெரி ஃபாஸ்ட், ரியலபிள், ஸ்கேலபிள் அண்ட் ஈஸி டு யூஸ். ஓகேவா? ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ரியலபிளாகவும் இருக்கும், ஸ்கேலபிள் விச் இஸ் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ஈஸி டு யூஸ்னு சொல்கிறாங்க. ஈஸி டு யூஸ்லாம் கிடையாது, கஷ்டமாக தான். ஓகேவா? ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஒன் பை ஒன் ஸ்டெப்பாக போகும்போது ஈஸியாகிடும். சரியா?
and which is cross platform compliant with the ANSI SQL standard. ஓகேவா, ஆன்சிங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல் விச் இஸ் போர்ச்சுகீஸ் எஸ்கியூல்னு ஒரு கேட்டகரியில் வரும். நீங்கள் லேட்டராக அதை பார்ப்பீங்க. ஓகேவா, அண்ட் ரிலீஸ்ட் இன் 1995 அவங்க ஹிஸ்ட்ரி அண்ட் டெவலப்டு டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் சப்போர்ட்டட் பை ஆரக்கிள் கார்பரேஷன். ஃபஸ்ட்டு வந்து எஸ்கியூல்ங்கிறது தனி கம்பெனியாக தான் இருந்துச்சு. ஓகேவா, அந்த கம்பெனியை ஆரக்கிள் வாங்கிட்டாங்க. அதனால் இப்போ வந்து ஃபுல்லாக ஆரக்கிள் தான் சப்போர்ட் பண்ணி ஃபுல் வெப்சைட்டில் இருந்து எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது ஆரக்கிள் தான். ஓகேவா, இந்த ஸ்லைட் புரியுன்னு நினைக்கிறேன். மேபி புரியல அப்படின்னா திரும்ப கேளுங்க, நான் சொல்கிறேன். அண்ட் ஹூ யூசஸ் MySQL? யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஹியூஜ் வெப்சைட்ஸ் லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர், ஏர்பேன், booking.com, ஊபர், கிட்டப், யூடியூப் எக்ஸ்ட்ரா. ஸோ யூடியூபே எஸ்கியூவில் தான் இருக்குது. ஓகேவா, அது எப்படி டேபிள்ங்கிறீங்க? டேபிளில் எதுக்கு எப்படி யூடியூப் வரும்? ஃபேஸ்புக் எப்படி இன்டர் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, யூடியூப்பில் வந்துட்டு சைன்இன் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது, விச் இஸ் நியர்லி மெயில் ஐடி போட்டால் நம்ம அக்கௌண்ட்டுக்கு சைன்இன் ஆகிடும். ஓகேவா, அப்போ நம்ம ஐடிக்குன்னு ஒரு டேபிள் ஜென்ரேட் ஆகும். அது ஒரு டேபிள் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்போ ஷார்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா டேக் கவர் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப்பில் மொத்தமாகவே 10 சேனல்னு வச்சுக்கோங்க. 10 சேனலும் 10 ஷார்ட்ஸ் போடுறாங்க. அப்போ நியர்லி 10 100 ஷார்ட்ஸாக ஆகிருச்சு. அப்போது 100மே உனக்கு ரேண்டமாக நீ ஃபோன்லேயோ லேப்லேயோ ஸ்வைப் பண்ணும்போது 100ம் ரேண்டமாக உனக்கு ஜென்ரேட் ஆகி டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 100 சொல்கிறேன், பட் அங்கே க்ரோஸ் கணக்கில் இருக்கும். ஓகேவா, அப்போது அந்த டேபிளில் வந்துட்டு ஒவ்வொரு ஷார்ட்ஸோட URL லிங்க்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த 10 சேனலில் இருக்கிற பர்சன்ஸ் ஒவ்வொரு வீடியோவும் போஸ்ட் பண்ணுறாங்க ஷார்ட்ஸாக அப்படின்னா, ஷார்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றா அப்லோட் ஆகுறது உனக்கு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ விச் இஸ் நியர்லி Node.jsல நீங்கள் மெத்தட்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, REST API மெத்தட்ஸ், கெட்டு, புட்டு, புஷ், போஸ்ட், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்கள வச்சு யூடியூப்பில் அந்த டேபிள்லேருந்து எடுத்து நம்மளுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஓகேவா, நான் சொல்கிறது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு மேபி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் ஏதாவது ஒரு ஒயிட் போர்டை ஏதாவது காமிச்சு கூட வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகேவா, கற்பனை பண்ணிக்க முடியாத பட்சத்துக்கு. ஓகே, தென் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் லைக் வேர்ட்ப்ரெஸ், ட்ரூபல் அண்ட் ஜூம்லா அண்ட் கண்டோயா எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ட்ப்ரெஸ் தெரியும்னு நினைக்கிறேன். HTML CSSக்கு ஒரு பிறந்த ஒரு அண்ணன் தம்பி மாதிரி அவங்கள வச்சு பண்ணுறாங்க. அண்ட் வெரி லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் யூசிங் வெப் டெவலப்பர்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டு. ஓகேவா, அரௌண்ட் த வேர்ல்டு வெப் டெவலப்பர்ஸ் தான் SQL மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் RDMS database program like MySQL, a server-side scripting language like PHP, to use SQL to get the data you want, to use HTML to style the page. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டேட்டாபேஸை SQL வச்சு ஹேண்டில் பண்ணலாம், சர்வர் சைடு PHP வச்சு ஹேண்டில் பண்ணணும். SQL வந்து இருக்கிற டேட்டாவை உனக்கு எதெல்லாம் தேவையோங்கிறத டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துக்கலாம். CSS HTML என்ன பண்ணிக்க முடியும், ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ சேர்த்தா தான் ஒரு ஃபுல் ஸ்டாக். ஓகேவா, SQLங்கிறது டேட்டாபேஸ், ஃப்ரண்ட் எண்டுங்கிறது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிற கண்டென்ட்டு. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறது தான் சர்வர், விச் இஸ் PHP, Node.js, சம்திங் எல்ஸ். அவங்கள மாதிரி ஆட்கள் அவங்கள வச்சு டேட்டாபேஸை எடுத்துகிட்டு என்னென்ன வேணும் வேணாங்கிறத நம்ம டிசைட் பண்ணி எழுதக்கூடிய கோட்ஸ் தான் பேக் எண்டு. ஓகேவா, ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலான்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்ஸ்னால் கேளுங்க. ரைட்டா, ஸோ MySQL RDMS. ஸோ நியர்லி இதோட தியரி முடியுது, பயப்பட வேணாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. RDMS stand for Relational Database Management System, which is a program used to maintain a relational database. Okay, and it is the basics of all modern database systems such as MySQL, Microsoft SQL Server, Oracle, and Microsoft Access. RDMS uses SQL queries to access the data in the database. ஸோ அது என்ன MySQL, Microsoft SQL Server, Oracle and Microsoft Access அப்படிங்கிறது சொல்கிறது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டைப் ஆஃப் SQL யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே கொரி தான். பேசிக்காக ரிலேஷனலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா மித்த கொரிஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகேவா, பட் இட்ஸ் இஸ் நியர்லி அட்வான்ஸ்டு மெத்தட் தான். இப்போதைக்கு நம்ம சால்வபுளாக ஒரு வெப் டெவலப்பருக்கு என்னென்ன SQL கமெண்ட்ஸ் வச்சு தேவைப்படும் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் பார்த்தா போதும். சரி, வாட் இஸ் database table? ஸோ டேபிள் இஸ் a collection related data entries and it consists of columns and rows. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் தெரியும். ஸோ கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், கான்டாக்ட் நேம், அட்ரஸ், சிட்டி, போஸ்டல் கோட், கண்ட்ரி. ஸோ இது எல்லாமே ஒரு டேபிளில் இருக்குது. ஓகேவா, கஸ்டமர் ஐடி 1 2 3 4 5 பேர் இருக்காங்க.
5 பேரோட நேமு, காண்டாக்ட் நேமு, அட்ரஸு எல்லாமே அப்படி எழுதி டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் காலம்ங்கிறது யாருன்னா இவங்க தான். ஓகேவா? ஸோ காலம் எத்தனை காலம்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 7 காலம்ஸ் இருக்குது, 5 ரோஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ 7 காலம்ஸ் நீ ஃபஸ்ட்டு இன்புட்டாக வாங்கணும், 5 ரோஸை அப்படி அந்த மாதிரி தான் கோடு எழுதுகிற மாதிரி இருக்கும். சரியா? ரைட். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் கேட்டு சொல்லுங்கள். ஓகேவா? Okay. In the relational database, which the database relationships in the form of tables, the tables are related to each other based on the data common to each. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் டேபிளை பாருங்க. ஸோ விச் இஸ் லுக் 3 tables, customers, order, shippers from the north in database. ஓகேவா? ஸோ இதில் கஸ்டமர் ஐடி இருக்குது, கஸ்டமர் நேம் அங்கே இருக்கிற டேபிள் தான், ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஆர்டர்ஸோட டேபிள் இருக்குது. ஆமாம், இங்கே ஆர்டர்ஸோட டேபிள் இருக்குது. இதில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஆர்டர்ஸ் ஐடி இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் ஐடி, எம்ப்ளாய்டு ஐடி, ஆர்டர் டேட், ஷிப்பர் ஐடி. ஓகேவா? இன்னொரு டேபிள் விஜஸ் இருக்கும். ஆமாம், ஷிப்பர் ஐடி இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக 3 டேபிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நடக்குன்னா, ஃபஸ்ட்டு டேபிளில் இருந்து கஸ்டமர் ஐடியும், தேர்டு டேபிளில் இருந்து ஷிப்பர் ஐடியும் எடுத்து 2 டேபிளில் உள்ள காலம் ரோஸை எடுத்து இந்த டேபிளில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதான் இங்கே இருக்கிற இந்த பச்சை கலரு இங்கே வந்திருக்கு, அங்கே இருக்கிற வயலட் தானே, லாவெண்டரா, சரி, அந்த கலர் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்மளே வந்து ஒரு விஷயத்த இங்கேருந்து காப்பி பண்ணோம், ஒரு கோடு எழுதியிருக்கோம் அப்படின்னா அதே கோடை திரும்ப எழுதுனா என்ன பண்ணுவோம்? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம் ஈஸியாக. கரெக்டாக? அதே மாதிரி ஒரு டேபிளில் ஒரு வேல்யூவை எழுதியிருக்க அப்படின்னா அதே வேல்யூஸ் தான் நீங்கள் வரணும் அப்படின்னா என்ன அர்த்தமாக ஆகணும்? நீ அங்கே இருக்கிறது திரும்ப எழுதணும்னு அவசியம் இல்லை, அந்த டேபிளில் இருந்து வாங்கி இந்த டேபிளுக்கு நீ போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை சொல்கிறது தான் ரிலேஷனல்னு சொல்கிறது. ஒரு பாயிண்ட். ஆனால் சும்மா வாங்குறதுன்னு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா நோட் பண்ணுங்க நான் சொல்கிறத. கஸ்டமர் நேம் விச் இஸ் என்ன பேர் வச்சுருக்கான், இவ்வளோ பெரிய பேராக வச்சுருக்கான். சரி, இங்கே பாருங்கள், மரியா ஆண்டர்ஸ்ன்னு இருக்குது கான்டாக்ட் நேம். ஓகேவா? கான்டாக்ட் நேம் மரியா ஆண்டர்ஸ். அவனோட கஸ்டமர் ஐடி என்னன்னா 1. ஓகேவா? அவனோட அட்ரஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இப்போ நான் மரியா ஆண்டர்ஸோட ஐடி என்ன அப்படின்னு கேட்டால் 1ன்னு சொல்லுவோம். 1ஆம் நம்பர் ஐடியோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் மரியா ஆண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போது பேரை எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சரை அசைனபிளாக மாற்றி கரெக்டாக சொல்லிக்கணும். 1ஆம் நம்பரோட ஐடி யார்? மரியா ஆண்டர்ஸ். மரியா ஆண்டர்ஸோட ஐடி யார்? 1. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் டேபிளில் பாருங்கள். ஸோ விச் இஸ் ஆர்டர் நம்பர், ஆர்டரோட ஐடி 10,278. இந்த ஆர்டரோட ஐடி யாருக்கு போகணும்? 5ஆம் நம்பர் விச் இஸ் 5th கஸ்டமர் ஐடிக்காக போகணும். 5th கஸ்டமர் ஐடி நம்மளுக்கு இங்கே யார்? விச் இஸ் கிறிஸ்டானியா பெர்க்லன். அவங்களுக்கு போகணும். அப்போது அவங்க பேரையும் நீ சொல்ல வேணாம், ஜஸ்ட் ஐடியை சொன்னாலே போதும். அப்போது இது கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக இந்த அசைனபிள் இவங்களுக்கு தான் போகணும்னு எழுதியிருக்கு அப்படின்னா நீ இவங்களுக்கு கரெக்டாக எழுதணும். இதெல்லாம் தான் நம்ம கொரியில் ஈஸியாக ரிலேஷன்ஷிப்பாக க்ரியேட் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கும் இன்னொரு டேபிள்லேருந்து நம்ம டேபிளுக்கும் அப்படின்னு ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துறது தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ இந்த ஸ்லைடு 3 ஸ்லைடு அண்டர்ஸ்டாண்ட் தானே? யாருக்கும் புரியாமல் இருக்குதா? தர்ஷனா, ஃபாத்திமா, ஓகே. இசக்கியாமா அண்ட் ஃபசிலா, ஓகே. ஓகே, டன், சூப்பர். இன்கேஸ் புரியலைன்னா இன்னொரு கிளாஸ் கூட நம்ம எடுக்கலாம். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் ஆஃப்டர் த கிளாஸ் கூட யோசிச்சு. சரி, இப்போ நேராக பார்த்தா இன்ஸ்டாலேஷனுக்கு தான் போகணும். ஸோ இந்த லிங்க்கில் விச் இஸ் நீங்கள் ஜஸ்ட் க்ரோமில் போயிட்டு இந்த மாதிரி MySQL டவுன்லோட்ஸ் அப்படின்னு அடித்தாலே போதும். அது ஒரு வெப்சைட் இல்லை, இந்த லிங்கை காப்பி பண்ணி போங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் வரும். இதில் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா லேப்பும் 11 விண்டோஸ் ஆர் 10 விண்டோஸாக இருக்கும். நல்ல ப்ராசஸரில் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க குரூப்பில் அங்கே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் அதுக்கு என்ன ஸ்டெப்புன்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி 32 பிட்டில் MSI இன்ஸ்டாலர் 303.6 MBக்கு இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் லிங்கில் இங்கே ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வெர்ஷனும் லேட்டஸ்ட்டாக இருக்கணும், ரெண்டையும் செக் பண்ணிக்கோங்க. மேலேயே போட்டிருப்பாங்க வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அந்த லிங்கை போடும்போது இந்த இன்ஸ்டாலர் வரும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் 300 MBக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணி நம்ம நார்மலாக கேமை டவுன்லோட் பண்ணுவோம்ல, டபுள் கிளிக் பண்ணி அந்த மாதிரி ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே,
ஓகேவா? இன்ஸ்டால் பண்ண உடனே நம்மளுக்கு இப்படி ஒரு ஓப்பன் ஆகும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இது எல்லாமே நான் சொல்றத ஜஸ்ட் பாருங்க. நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு வேளை எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா ஒன்று இந்த ஸ்லைடை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் மட்டும் தான், மற்றபடி தியரி எல்லாம் ஓவர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், செட்டப் பண்ணும்போது ஃபுல்லுன்னு கொடுத்து சொல்லணும். ஏன்னா இவங்க என்னெல்லாம் கேட்டுப்பாங்கன்னா டெவலப்பர் டிஃபால்ட்டாக வேணுமா, இல்லை சர்வருக்கு மட்டுமா, கிளைண்ட்டுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்பான். நம்ம அப்படி கிடையாது. நம்ம லோக்கலாகவும் யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் சர்வருக்கும் யூஸ் பண்ணுவோம், போத் டேட்டா பேஸாகவும் யூஸ் பண்ணுவோம். அதனால் ஃபுல்லுன்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லுன்னு கொடுத்தோன்னே உள்ளே வந்து இப்படி ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஓகேவா? அதை எக்ஸிக்யூட்டுன்னு கொடுத்தா மட்டும்தான் நெக்ஸ்டே வரும். அது வேற நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்னு கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸல், விஷுவல் ஸ்டுடியோவில் எல்லாமே வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேவா? இன்னொன்று ஒன்று, சர்வர்னு ஒன்று இருக்குது. சர்வரை ஆக்சஸ் பண்ணணும்னா ஐபி அட்ரஸ் வேணும். அதை நான் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் டேட்டா பேஸ்க்கு வந்து சர்வர் இருந்தால் தான் டேட்டா பேஸ் ஆக்சஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம டேட்டா பேஸை பற்றி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் எஸ்கியூஎல்னு. சர்வருக்கு வந்து ஐபி அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்குது. அப்போ நம்ம இங்கே இப்போதைக்கு லோக்கலாக யூஸ் பண்ணால் சர்வருங்கிறத யார் எடுத்துக்கலாம்? யாருக்காவது எனி கெஸ் இருக்கா? இல்லை கேள்வி புரியலனாலும் திரும்ப கேளுங்க. என்னாச்சு, கேள்வி புரிஞ்சுதா? ஒன்ஸ் மோர் டைம் சொல்லவா? ஃபர்ஸ்டில் ஒன் மோர் டைம் சொல்லவா? ஓகே. இப்போ நம்ம படிக்கிற செக்ஷன் வந்து டேட்டாபேஸ். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம எப்படி படிச்சிருந்தோம் பேக் எண்டில், ஒரு சர்வரும் டேட்டா பேஸுக்கும் உள்ள கம்யூனிகேஷன்ஸ் தான், அதாவது அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் தான் பேக் எண்டுன்னு சொன்னேன். கரெக்டாக? இப்போது டேட்டா பேஸை எஸ்கியூலாக படிக்கும், சர்வருக்கு வந்து நோட் ஜேஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான கோட் லாங்குவேஜ் தான் நோட் ஜேஸ். ஓகேவா? அதையும் படித்தோம். ஓகே. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, சர்வரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தான் வேணும். ஐபி அட்ரஸ்னால் தெரியுங்களா? ஒரு ஐபி அட்ரஸ் வேணும். அது இருந்தால் மட்டும்தான் சர்வர் வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகும். டேட்டா பேஸோட சர்வரும் டேட்டா பேஸும் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் உன்னால் ஃப்ரண்ட் எண்டுக்கு நோட் ஜேஸ் மூலயமா அவுட்புட்டை கொண்டு வர முடியும். இதுதான் கான்செப்ட். கரெக்டாக? அப்போ சர்வருக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? நம்மகிட்ட சர்வர் எங்கே இருக்குது? அதான் கேள்வி. லோக்கலாக போர்ட் நம்பர் எதுவும் அசைன் பண்ணணுமா அப்படின்னு பார்த்து கேட்குறீங்க. எஸ், இட்ஸ் நியர்லி போர்ட் நம்பர் வந்து ஐபி அட்ரஸ்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் போர்ட் நம்பரே போட முடியும். ஓகேவா? இப்போ நான் கேட்குறது, ஐபி அட்ரஸே எங்கேருந்து வரப்போகுது? சர்வர்லேருந்து வரப்போகுது. அந்த சர்வர் இப்போ நம்மகிட்ட எங்கே இருக்குது? அதான். என்னாச்சு? சும்மா மேபி டவுட்ஸ் இல்லை குழப்புது அப்படின்னா ஓகே, டவுன் தான் பண்ணுங்க, நானே சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கான்னு தான் கேட்குறேன், ரீகால் காண்டி. கேள்வி கேட்க நீ சக்கியமாக லெஃப்ட் ரைட் அளவு மேபி நெட்ஒர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். அப்படி மனசை கட்டிக்கிறேன்.
என்னாச்சு கைஸ், ரொம்ப யோசிக்கீங்களா? சும்மா ஒரு டவுட் தான் போயிருக்கேன், நான் கூட சொல்கிறேன். இல்லை யோசிக்கிங்கன்னா யோசிக்கன்னு சொல்லுங்கள். இல்லை டோட்டல் கான்செப்டே புரியலையா? எதுனா ஃப்ராங்காக கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே 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 சூப்பர். ஓகே நானே சொல்கிறேன். சரி, ஒன்றும் இல்லை. நம்மளோட சர்வர் யார் அப்படின்னா நம்மளோட லேப்பு தான். ஓகேவா? ஞாபகம் இருக்குதா, நம்ம வந்து கூகுளில் போயிட்டு வேர் இஸ் மை ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நம்மளோட லேப்போட ஐபி அட்ரஸை காமிக்கணும். நம்ம லேப்புக்குள்ளேயே ஒரு சின்ன சர்வராக இருக்கும், அதுதான் லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் இந்தந்த போர்ட்டில் ரன் ஆகணும்னு ஒரு நம்பரை கொடுக்குறோம். அவ்வளோதான். இப்போ ஞாபகம் வருதா யாருக்கும்? எனி தம்ஸ் அப்? மறந்தாச்சோ? ஓகே, இப்போ நான் புது டேப்பில் பாருங்கள், வேர் இஸ் மை ஐபி அட்ரஸ் ஆல்ரெடி சர்ச் பண்ணிங்க. இதுதான். இதை நான் கிளிக் பண்ணி உள்ளே போனேன்னா செக்கிங்னு வருதா? கொஞ்ச நேரத்தில் இதுதான் நம்ம லேப்டாப்போட ஐபி அட்ரஸ். ஓகேவா? நான் எங்கே இருக்கேன்னு கூட இந்த மேப்பில் காமிக்கும். ஹைட் மை ஐபி அட்ரஸ் நவுன்னா ஹைட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இவங்ககிட்ட இருந்து தான் என்னோட ஐஎஸ்பி ஆர்ட் இருந்து வருது, ரிலையன்ஸ் ஜியோ. ஓகேவா? எங்கேருந்து சிதம்பரம் சிட்டி தமிழ்நாடு எங்கேருந்து வருதுங்கிறத நீ பார்த்துக்கலாம். ஸோ ஒரு சர்வர் வேணும் அப்படின்னா ஒரு ஐபி அட்ரஸ் வேணும். ஓகேவா? அந்த ஐபி அட்ரஸை வச்சு தான் உங்களுக்கு எல்லாம். நான் வேணால் நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஒன்ஸ் மோர் சர்வரும் டேட்டா பேஸையும் கனெக்ஷனை பற்றி பேசுகிறேன். ஓகேவா? நான் அதை உங்களுக்கு ஒரு போல் மாதிரி குரூப்பில் போடுவாங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் ஓகேவா? இப்போ ஓரளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா நான் இதை வேர் இஸ் மை ஐபி அட்ரஸ் காமிச்சேங்கிற மாதிரி? எனி ஒன்? எஸ், ஃபத்திமா, ஃபசிலா, தர்ஷனா. ஓகே சூப்பர். சரி, இப்போ நம்ம இந்த ஸ்லைடை பார்க்கலாம். ஸோ இப்போது என்ன சொல்லியிருந்தேன், எல்லாமே கொடுத்தோன்னே இங்கே எக்ஸிக்யூட்னு பண்ணோன்னா டவுன்லோட் ஆகும். ஆஃப்டர் டவுன்லோட் என்ன நடக்கும்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபை ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இதுதான் அந்த ரெடி டு இன்ஸ்டாலா அப்படின்னு கேட்கும். ஓகேவா? ஒன்று ஒன்றா இவ்வளோ பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? சம்டைம்ஸ் நெட்ஒர்க் நல்ல ரெண்டாமலாக பார்த்துக்கோங்க. மொபைல்லாம் போடுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பிகாஸ் ரொம்ப நெட் எடுக்கும். எல்லாமே டவுன்லோட் ஆகணும்னா இப்படி டிக் வரும். டிக் ஆனோடனே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் திரும்ப அடுத்த ஒரு கான்ஃபிகரேஷன் டவுன்லோட் ஆகிறது கேட்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து எஸ், இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துணும். பட் இதில் வந்து ஸ்டாண்டர்ட் இல்லை, ஸ்டாண்டலோன் மை எஸ்கியூஎல் சர்வர் கிளாசிக் மை எஸ்கியூஎல் ரெப்ரொடக்ஷன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இதில் தான் இங்கே இருக்கும், அங்கே நடக்குது. ஸோ இங்கே என்ன நடக்குது, கிளைண்ட் ஆப்பு, MySQL ஷெல்லு, MySQL ரவுட்டர், இன்னொன்று இந்த மாதிரி தான் டிபி கிரியேட்டாக இருக்கும். ஷெல்லு ரவுட்டர் தான் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி, அதாவது ரவுட்டர்னா என்ன, நீ ஒரு வேலை சொல்கிற, ஓகேவா? 10,000 ஃபைல் இருக்குது, 10,000 ஃபைலில் போயிட்டு யாரை சொல்லி போய் தேடணும் அப்படின்னு நீ தான் சொல்லணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜஸில் வந்து 4 பிளாக்ஸ் பில்டிங் இருக்குது. ஓகேவா? பிளாக் ஏ, பிளாக் பி, பிளாக் சி, பிளாக் டி, 4 பிளாக் இருக்குது. 4 பிளாக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்க, சிஎஸ்சி, இசிஇ, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? இப்போது எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் வேணும் அப்படின்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அந்த பிளாக்ல இருக்கிற யாரையாவது கூப்பிட்டு அவன்கிட்ட போய் சொன்னாதான் ஈஸியாக சிஎஸ்சி பிளாக்ல போய் தேடி கண்டுபிடிச்சி சொல்லுவான். ஓகேவா? நான் போயிட்டு யாரோ கூட்டத்தில் இருக்கிறவனை கூப்பிட்டு இசிஇ பையனை கூப்பிட்டு சிஎஸ்சி பிளாக்ல இருக்கிறவனை போய் யாரையா கூப்பிட்டுவான்னு சொன்னால் அவனுக்கு பிளாக்கு தெரியும், ஆனால் ஏன் கரெக்டாக யாரை சூஸ் பண்ணணும்னு அவனுக்கு தெரியாது ஒரு டாஸ்க்குக்கு. அது மாதிரி அதுதான் ரவுட்டுங்கிறது. ஸோ நான் யார் மூலியமாக அனுப்ப போகிறேன், தெளிவாக யார்கிட்ட சொல்லி அனுப்ப போகிறேன் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து டெவலப்மெண்ட் கம்ப்யூட்டர். ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் தான், எல்லாம் நடக்கும். அண்ட் தென் இதுக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சேம் இதுக்கும் நெக்ஸ்ட் ஆத்தன்டிகேஷன் மெத்தடுக்கு. ஓகே, நவ் இதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராசஸ். இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா
ஒரு ஸ்ட்ரென்த்தபிளான ஒரு பாஸ்வேர்டு வைக்கணும். இந்த இது ஸ்ட்ராங்னு வர மாதிரி வைக்கணும். நம்பர்ஸு, கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறோம் வித் சர்வரோட. சர்வர் யாருன்னு சொன்னேன்? நம்மளோட ஐபி அட்ரஸ் தான். அப்போ நம்ம லேப் தான் சர்வரு. சர்வரும் டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஐபி அட்ரஸோட வரும்போது ஒரு பாஸ்வேர்டு வைக்கணும். இல்லைனா உங்களை தான் யாராவது திருடிடுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 10K கொடுத்து நான் ஒரு சர்வர் வாங்குறேன். அந்த சர்வருக்குன்னு தனியாக ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அதையும் ஒரு டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ணும்போது அஃபிஷியலாக நடக்கக்கூடிய கம்பெனிஸ் இப்படி தான் நடக்கும். ஒரு சர்வரும் டேட்டாபேஸும் கனெக்ட். அப்போ சர்வருக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வைப்பான், டேட்டாபேஸ்க்கு ஒரு பாஸ்வேர்டு வைப்பான். ஏன்னா என்னோட கம்பெனி என்னோட டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது. இதை தான் சைபர் வச்சு நிறைய பேர் செக்யூர்டாக வைப்பாங்க. இதையுமே ஆட்டையை போட்டு தான் வெளியே எங்கேயா விற்றுருவாங்க. நான் ரீசெண்டாக சொன்னேன்னு நினைக்கிறேன், போட்டில் வந்து போட் கம்பெனியில் இப்படி தான் சைபர் செக்யூரிட்டி சரியாக இல்லாமல் உள்ளே இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் லீக் ஆகி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்து. இப்போ நம்ம கால் பண்ணும்போதெல்லாம் ஒரு வாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும்போல, வேறொரு நபர்லேருந்து கால் வந்தால் எடுக்காதீங்க வைக்காதீங்கன்னு யாரோ ஒரு பேசுகிறாங்களே. அதெல்லாம் எதுக்குன்னா, இந்த மாதிரி ஒரு சைபர் பிரச்சனை இஷ்யூ ஆச்சு அப்படின்னா எல்லா மொபைல் நெட்ஒர்க்கும் சொல்லி, ஜியோ இந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லி அலர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெசேஜை கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் செக்யூர்டாக வைக்கிறதுக்கு, நம்ம லோக்கலாக வைக்கிறதுக்கு இங்கேயே ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்வேர்டு வரும். ஸோ அதை ரிப்பீட் பண்ணி இது ஸ்ட்ரென்த்தாக வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான்லாம் நடுவில் ரொம்ப மறந்து பெரிய அது கொஞ்சம் பேக் ப்ராசஸ் நிறைய வரும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் கொடுத்து இதுவுமே டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூட்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே டவுன்லோட் ஆகி வந்து நிற்கும். ஆஃப்டர் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது சேம் நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷனுக்கு ரெடி ஆகும். ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லாமே நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். திரும்ப வந்து ஒரு இடத்துல பாஸ்வேர்ட் டைப் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து டிக்லாம் கொடுக்காம, டெக்ஸ்ட் கனெக்ஷன் எதுவுமே கொடுக்காம எக்ஸிக்யூட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஆஃப்டர் தட் எக்ஸிக்யூட் இந்த இடத்துல நீங்கள் அங்கே டைப் பண்ண பாஸ்வேர்டை செக் பண்ண சொல்லும். உங்களோட யூசர் நேம் ரூட்டுன்னு ஆல்ரெடி வந்திருக்கும். பாஸ்வேர்டை டைப் பண்ணி செக்குன்னு கொடுத்தா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும். அப்போ நீங்கள் கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்து செக் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான். ஜஸ்ட் எக்ஸிக்யூட் கொடுத்து எல்லாமே டவுன்லோட் ஆகி வரும். நார்மலாக இன்ஸ்டால் ஆகி ஃபினிஷ் பண்ணி வெளில வந்துடும். ஓகேவா? ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு ஜஸ்ட் சும்மா MySQL அப்படிங்கிறத டைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாஸ்வேர்டு கேட்கும். அங்கே டைப் பண்ண பாஸ்வேர்டை இங்கே கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஷோ ஆகும். ஒருவேளை எனக்கு கமெண்ட் ப்ராம்ப்டில் எடுக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நான் ஒர்க் பெஞ்சில் வச்சு தான் ஒன்று ஒன்றா சொல்லி தருவேன். ஒர்க் பெஞ்சு போகும்போது உங்களுக்கு அதிலே பாஸ்வேர்டு கேட்டு அதில் தான் எல்லாம் ஒர்க் பண்ணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இவ்வளோ தான் எக்ஸிக்யூஷன். இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு SQL கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் தென் நீங்கள் சர்வர் அண்ட் இந்த MongoDB அண்ட் தென் இந்த மாதிரி கிளாரிஃபிகேஷனில் உங்களுக்கு தடுமாற்றம் இருந்துச்சு அப்படின்னா ஒன் மோர் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடி. அதாவது ஒரு ஸ்டோரி லைனாக அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாளைக்கு குரூப்பில் ஒரு போல் வரும். நீங்கள் அதில் கொடுத்து ஆர்எல்ஸ் வீக்கெண்டில் கூட நம்ம கிளாஸை வச்சுக்கலாம். அண்ட் தென் MongoDB படித்தா தான் நான் SQLக்கு மூவ் ஆனாங்கிறேன் அப்படிங்கிறனாலும் அதையுமே நீங்கள் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்க கேட்பாங்க ஃபீட்பேக்காக, அதில் தெளிவாக சொல்லி மூவ் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் தென் அதை சொல்கிறத வச்சுட்டு தான் நம்ம SQL கண்டினியூ பண்ணுமா, இல்லை MongoDB கமெண்ட்ஸ் வச்சு ஏதாவது ஃபுல் கனெக்ஷனை பார்த்துட்டு வரணுமா? ஓகேவா? பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா பெஸ்ட்டாக நம்ம ப்ராஜெக்ட் போகும்போது தெளிவாக இறங்கிக்கலாம். ஓகேவா? அதுதான் நான் பெஸ்ட்டுன்னு நினைப்பேன். அதில் இன்ஸ்டாலேஷன் கனெக்ஷனோட எல்லாம் உண்டு. ஸோ ஓவரால் டுடே செஷன் இஸ் ஓவர்.